இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நள்ளிரவு உலகம் முழுவதும் இறைமகன் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கொண்டாடியிருப்பார்கள். இதோ நாமும் கொண்டாடினோம். இறைமகன் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை தத்துரூபமாக நள்ளிரவிலே நமது பிள்ளைகள் செய்து காட்டினார்கள். இதோ மீண்டும் ஒரு முறை அந்த உயிர்த்த ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவருடைய அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த புனிதமான ஆலயத்திலே நாம் குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நவீன உலகத்திலே அறிவியல் மிக மிக அவசியம். ஒரு செயலை நிரூபிக்க வேண்டும் என்றால் கண்களால் பார்த்த சாட்சி அது ஒரு புறம், இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை தான் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இன்றைய நவீன உலகத்திலே ஒரு வீட்டிலே கொள்ளை போயினால் அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் என்ன செய்வார்கள்? அந்த அறிவியல் பூர்வமாக அவர்கள் நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அந்த வீட்டின் கதவிலே கைரேகை நிபுணர்கள் வருவார்கள், தடவியல் அறிவியலாளர்கள் வருவார்கள். ஒவ்வொரு இடத்தை அவர்கள் கூர்ந்து ஆய்வு செய்வார்கள். ஏதாவது ஒரு தடயம் இருக்கிறதா, அல்லது இந்த கைரேகைகள் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கைரேகையோடு ஒத்து போகிறதா, இவற்றையெல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் ஒழிய அவை திருடா அல்லது மற்ற நபர்களா அல்லது வீட்டில் இருப்பவர்களே அவர்கள் செயல்படுத்தினாங்களா என்று சொல்லி நிரூபிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது சில பேர் கேட்பார்கள், இயேசு உயிர்த்தாரா? என்ன அத்தாட்சி, என்ன அறிவியல் பூர்வமான நிலைகள் இருக்கிறதா? திமிர்த்தனமான வினாக்கள் அல்லது எதிரடையான வினாக்கள், இவளுக்கெல்லாம் பதில் கூற வேண்டும் என்றால் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள். இந்த 2 அதிகாரத்திலே இறைமகன் இயேசு வெற்றி வீரராக அவர் உயிர்த்தெழுந்தார். தான் சொன்னதை நிறைவேற்றியவர் இறைமகன் இயேசு என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக 3 விடைகள். ஒன்று, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கப்பட்ட நிகழ்வுகள். மக்தலா மரியா கல்லறைக்கு ஓடுகின்றார்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். வாரத்தினுடைய முதல் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. இந்த யூத கலாச்சாரத்தின்படி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள். எனவேதான் என்ன செய்கின்றார்கள்? இறைமகன் இயேசுவை அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமைக்கு முன்பாக அவருக்கு மரண தண்டனை கொடுத்து இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி விடுகின்றார்கள். ஏனென்றால் சனிக்கிழமை ஓய்வு நாளிலே எந்த ஒரு உடலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. அப்போ பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு முன்பாக இறைமகன் இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசுவை மாலையிலே சிலுவையிலிருந்து இறக்கி விடுகின்றார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்த நாள் வாரத்தின் முதல் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. இன்று மக்தலா மரியா என்ன செய்கின்றார்? மற்ற நபர்கள் கல்லறைக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர் அதிகாலையிலே அவர் கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். அந்த கல்லறையை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவர் கல்லறையை பார்க்கின்றார். கல்லறையை மூடியிருந்த அந்த கல்லானது அகற்றப்பட்டு இருக்கிறது. அந்த மூடியிருந்த கல்லை ஒரு தனிப்பட்ட நபர்களால் அல்லது சில நபர்களால் அகற்ற முடியாது. அடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த கல்லறையை அந்த காவல் வீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 2 நிலைகளிலே இருக்கக்கூடிய சூழலிலே எந்த ஒரு மனிதனும் இயேசுனுடைய உடலை கொண்டு செல்ல முடியாது. காவல் வீரர்கள் இருக்கின்றார்கள். அந்த கல் தனிப்பட்ட நபர்களால் அதை அசைக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலே மக்தலா மரியா என்ன செய்கின்றார்? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். எதை பற்றி கவலைப்படவில்லை. இயேசு உயிரோடு இருந்த பொழுது இயேசுவை உண்மையாக நேசித்தவர் மக்தலா மரியா.
இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பும் இயேசுவை அதிகமாக நேசித்தார். எனவே அந்த அதிகாலை வேளையிலே தனக்கு துணை யாராவது வருவீர்களா என்று கேட்கவில்லை. மாறாக இயேசு மீது கொண்ட அந்த ஆழ்ந்த பரிசுத்தமான அன்பின் காரணமாக அதிகாலை வேளையிலே எதை பற்றி யோசிக்காமல் கல்லறைக்கு செல்லுகின்றார். அந்த கல்லறையை மூடியிருந்த கல்லானது அகற்றப்பட்டு இருக்கிறது. உடனடியாக வருகின்றார். பேதுருவையும் யோவானையும் சொல்லுகின்றார். மீண்டும் கல்லறைக்கு செல்லுகின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த கல்லறை வெறுமையான கல்லறையாக இருக்கிறது. அப்ப கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்றால் இறைமகன் இயேசு உடலோடும் ஆத்துமத்தோடும் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எனவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு முதல் சாட்சி வெறுமையான கல்லறை. அடுத்ததாக இரண்டாவது சாட்சி பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டாவது சாட்சி இறைமகன் இயேசுனுடைய தலையை மூடியிருந்த அந்த துண்டு. பெரிய வியாழன் என்று நான் குறிப்பிட்டேன். தி ஸ்டோல் அந்த டவல். அந்த டவல் எதை குறிக்கிறது? பணியை குறிக்கிறது. அப்ப இறைமகன் இயேசுனுடைய தலையை ஒரு துண்டு மூடியிருந்தது. அந்த துண்டு மட்டும் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த நபருடைய உடலை அவர்கள் துணியால் சுற்றுவார்கள். எனவே ஒரு நபருடைய உடலை பாதத்திலிருந்து அந்த கழுத்து வரை அவர்கள் சுற்றப்பட்டு இருக்கும். அந்த மனிதனால் ஒன்று செய்ய முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் அதனை வாசிக்கின்ற பொழுது லாசருடைய உயிர்ப்பு 11ஆம் அதிகாரம் 43, 44வது வசனத்திலே இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். அப்ப பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசு லாசரை உயிர்ப்பிக்கின்றார். லாசரை வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த கட்டுகளோடு லாசர் கல்லறையிலிருந்து வெளியே வருகின்றார். அப்ப வெளியே வந்த லாசரால் நடக்க முடியாது, கைகளை அசைக்க முடியாது, என சுற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனால் செய்ய முடியாத ஒரு செயலை இறைமகன் இயேசு லாசர் வழியாக செய்ய வைக்கின்றார். இதுதான் இறைமகன் இயேசுனுடைய அற்புதம், அதிசயம். அப்ப அந்த லாசர் கல்லறையை விட்டு வெளியே வந்தவுடனே இறைமகன் இயேசு அங்க சுற்றி இருந்த நபரை பார்த்து சொல்லுகின்றார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விட்டு அவனை போக விடுங்கள். பிறகுதான் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் என்ன செய்கின்றார்கள்? லாசருடைய உடல் பாதம் முதல் இந்த கழுத்து வரை சுற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகின்றார்கள். அவிழ்த்து விட்ட பிறகுதான் லாசர் அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். இங்கு பார்க்கின்றோம் இறைமகன் இயேசுனுடைய உடலையும் அவர்கள் சுற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த 20ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தோலும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அப்ப லாசருடைய உடல் எப்படி சுற்றி கட்டப்பட்டதோ அதே போல இயேசுவின் உடலையும் நறுமண பொருட்களோடு அந்த துணிகளால் அவர்கள் சுற்றி கட்டினார்கள். இப்போ பார்க்கின்ற பொழுது இயேசு அந்த கட்டுகளோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவரது முகம் மட்டும் கட்டப்படவில்லை. மாறாக அந்த முகத்தை ஒரு துண்டினால் அவர்கள் போத்துகிறார்கள். ஏனென்றால் யூத சமய சடங்கின்படி பார்க்கின்ற பொழுது உடலை சுற்றுவார்கள், முகத்தை மட்டும் துண்டு போட்டு மூடி வைப்பார்கள். அப்போ பார்க்கின்ற பொழுது பேதுருவும் யோவானும் மக்தலா மரியா மூவரும் வருகின்றார்கள். வந்து பார்க்கின்றார்கள், அந்த துண்டு மட்டும், முகத்தை மூடியிருந்த துண்டு மட்டும்
தனியாக மடித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த துண்டு கூறக்கூடிய செய்தி என்ன? அந்த துண்டு தான் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு ஒரு அடித்தளம், ஒரு ஆணிவேர். ஏனென்றால் ஒருவேளை யாராவது இயேசுனுடைய உடலை திருடி சென்று இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? 2 நிகழ்வுகள். ஒன்று, அவர்கள் துணிகளோடு தூக்கி கொண்டு சென்றிருப்பார்கள். அங்கே எந்த துணி இருந்திருக்காது, கல்லறையில் அந்த துண்டும் இருந்திருக்காது. எல்லா துணிகளோடு அவர்கள் தூக்கி சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தூக்கி செல்லவில்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் யாராவது திருடர்கள் வந்து இயேசுவின் உடலை தூக்கி சென்று என்ன பண்ணுவாங்க? அந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய துணையை அவர்கள் அவிழ்க்கின்ற பொழுது அங்கங்கு சிதறி கிடந்து இருக்கும் அவசரமாக. ஏனென்றால் மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக இயேசுவின் உடலை தூக்கி சென்று விடலாம். அப்போ அந்த உடலை சுற்றி இருந்த துணிகளை அவர்கள் அவிழ்க்கின்ற பொழுது அது அங்கங்கு சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து இருக்கலாம். ஆனால் யோவான் மிக அழகாக குறிப்பிடுகின்றார், அந்த துண்டு தனியாக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அவசர கோலத்தில் நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? துணியெல்லாம் களைச்சு போடுவோம். பீரோவில் துணி அடுக்கி வச்சிருப்போம். எந்த துணி போடுவோம் தெரியாது, நேரமாகி கொண்டே இருக்கிறது. எல்லா துணியும் களைச்சு போடுவோம். ஒருவேளை நிதானமாக நாம் செல்லக்கூடிய நபராக இருந்தால் அந்த துணிகளை, பீரோவில் வச்ச துணியை வந்து கலைக்காமல் அழகாக எடுப்போம். எந்த துணி தேவையோ, எந்த ட்ரெஸ்ஸு தேவையோ அழகாக எடுப்போம். அந்த பீரோவில் துணி அழகாக அப்படியே இருக்கும். அப்போ பார்க்கின்ற பொழுது இறைமகன் இயேசுவின் உடலை சுற்றி இருந்த அந்த துணிகள் ஒரு பக்கம் இருக்கிறது, முகத்தை மூடி இருந்த துண்டு மட்டும் தனியாக இருக்கிறது, மடித்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த துண்டு கூறக்கூடிய செய்தி என்னவென்றால், இயேசு அவசர கோலத்திலே உயிர்த்தெழவில்லை. மாறாக நிதானமாக பொறுமையாக இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்ப பார்க்கின்ற பொழுது தான் உயிர்த்து விட்டேன் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார்? தன் முகத்தை மூடி இருந்த அந்த துண்டை மட்டும் எடுத்து மடித்து தனியாக வைத்திருக்கின்றார். அதுதான் நான் உயிர்த்து விட்டேன், நான் சொன்ன வாக்கை நான் நிறைவேறிவிட்டேன். மக்களுக்கான அத்தாட்சி, அடித்தளம், ஆணிவேர் அந்த முகத்தை மூடியிருந்த துணி தனியாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது. யூத கலாச்சாரத்திலே இந்த மேசையிலே அமர்ந்து உணவு உண்பார்கள். உணவு உண்ணுகின்ற பொழுது அவர்கள் தங்கள் மடியின் மீது ஒரு துணியை விரித்து வைத்திருப்பார்கள். உணவு உண்ட பின்பு கைகளை துடைப்பதற்கு அல்லது அந்த பாத்திரத்தை துடைப்பதற்கு அந்த துணியை பயன்படுத்துவார்கள். உணவு உண்ட பிறகு என்ன செய்வார்கள்? அந்த துண்டை மடித்து பக்கத்தில் வச்சிருவாங்க, பிளேட்டு பக்கத்தில் வச்சிருவாங்க. அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த உணவு உண்ட நபர் நான் மீண்டும் திரும்பி வருவேன், இந்த இடத்திலே அமருவேன், மீண்டும் நான் உணவு அருந்துவேன். அப்ப இறைமகன் இயேசு என்ன செய்கின்றார்? அந்த யூத கலாச்சாரத்தின்படி தன்னை பார்க்க வரக்கூடிய நபர்கள் உணர வேண்டும், எனது வார்த்தையை நம்ப வேண்டும் என்பதற்கு என்ன செய்கின்றார்? அவர் தனது முகத்தை மூடி இருந்த அந்த துண்டை எடுத்து மடித்து தனியாக அவர் வைத்திருந்தார். குறிப்பாக இன்னும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தி அந்த 14ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுவார். 2வது 3வது வசனம், என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்ல இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். அப்ப இறைமகன் இயேசு தன்னை பின்பற்றி வரக்கூடிய சீடர்களுக்கும் மக்களுக்கும் சொன்ன ஒரு அழுத்தமான ஒரு வாக்கியம், நம்பிக்கையான வாக்கியம் என்னவென்றால், நான் என் தந்தையினுடைய வீட்டுக்கு சென்று உங்களுக்கான இடத்தை, வீட்டை நான் தயார் செய்வேன், உங்களுக்கான இருப்பிடத்தை நான் தயார் செய்த பின்பு மீண்டும் திரும்பி வந்து உங்களை நான் அந்த வீட்டுக்கு அழைத்து செல்வேன், நான் உங்களோடு இருப்பேன், நீங்களும் என்னோடு இருப்பீர். அப்ப அந்த துண்டு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், யூத கலாச்சாரத்தின்படி
அந்த உணவு உண்ட வீட்டினுடைய நபர்கள் மீண்டும் வந்து அங்கு அமர்ந்து உணவு உண்பார்கள். அப்ப இயேசு அந்த மடித்து வைக்கப்பட்ட துண்டின் வழியாக என்ன செய்கிறார் என்றால், நான் என் தந்தையிடம் சென்று மீண்டும் திரும்பி வருவேன். அப்ப இறைமகன் இயேசு அந்த யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தில் குறிப்பிட்ட அந்த செய்தியை அவர் நிரூபிக்கின்றார், உண்மையாக்குகிறார். நான் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகவில்லை, என்னை யாரும் திருடி செல்லவில்லை, மாறாக நான் ஒரு வெற்றி வீரராக, மீட்பராக, மெசியாவாக நான் உயிர்த்தெழுந்து விட்டேன். எனது உயிர்த்தெழுதலுக்கு அந்த வெறுமையான கல்லறை ஒரு சாட்சி, அந்த மடித்து வைக்கப்பட்ட அந்த துண்டு ஒரு சாட்சி என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து மக்தலா மரியாவை பார்க்கின்றோம். அவர்தான் முதல் சாட்சி. ஏனென்றால் எந்த ஒரு ஆணும் செல்லவில்லை கல்லறையை நோக்கி. ஒருவேளை அச்சத்தோடு இருந்திருப்பார்கள், பயத்தோடு இருந்திருப்பார்கள், ஏதாவது கல்லறைக்கு சென்றால் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு. ஆனால் வீர மங்கையாக, தனித்துவம் மிக்க ஒரு பெண்ணாக, தைரியமிக்க ஒரு பெண்ணாக, ஆணை விட துணிச்சல் மிக்க ஒரு நபராக அதிகாலை வேளையிலே மக்தலா மரியா கல்லறைக்கு செல்லுகின்றார். அப்ப மக்தலா மரியாவுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் எந்த ஒரு ஆணுக்கும் இருந்ததா? எல்லாம் பயந்து ஓடினார்கள், நடுங்கினார்கள், இயேசுவை விட்டு விட்டு ஓடிப்போனார்கள், யோவானை தவிர. ஆனால் துணிச்சல் மிக்க ஒரு வீரை மங்கையாக, யாருடைய துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக அதிகாலை வேளையிலே இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு செல்கின்றார். கல்லறையுடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப முதல் சாட்சி யார் என்றால் மக்தலா மரியா. அடுத்ததாக அந்த 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த சீடர்கள் அனைவரும் உள் அறைக்குள் சென்று அஞ்சி நடுங்கி கோழைத்தனமாக கதவை மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இறைமகன் இயேசு உயிர்த்த ஆண்டவர் உள்ளே செல்லுகின்றார். உங்களுக்கு அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக என்று சொல்லி வாழ்த்துகின்றார். அடுத்ததாக 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது பேதுரு என்ன செய்கின்றார்? நான் பழைய வேலையை செய்ய போகிறேன். பழைய வேலை என்றால் என்ன? மீன் பிடிக்கின்ற வேலை. அப்ப பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மற்ற சீடர்கள் அனைவரும் என்ன செய்கின்றார்கள்? நாங்களும் வருகின்றோம், நமது பழைய பணியை ஆரம்பிப்போம், மீன் பிடிப்போம். அப்ப உயிர்த்த ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும், எவ்வளவு சினம் இருந்திருக்கும், கோபத்தினுடைய உச்சத்துக்கு சென்றிருப்பார். இந்த 3 ஆண்டுகளிலே தான் சென்ற இடங்களெல்லாம் இந்த 12 திருத்தூதர்களை அழைத்து சென்றேன், அந்த ஒருவரை தவிர. எதற்காக? எனக்கு பின்பாக இந்த கத்தோலிக்க திருச்சபை இவருடைய அடித்தளத்திலே கட்டி எழுப்ப வேண்டும், இவர்கள் எனக்கு பின்பாக இந்த மக்களை வழிநடத்த வேண்டும், இயேசுனுடைய அத்தனை ஆசைகள். ஆனால் பேதுருவினுடைய ஒற்றை வார்த்தையினால் நிராசையாக்கப்படுகிறது. நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லோரும் நானும் வருகின்றோம். உயிர்த்த ஆண்டவர் பாருங்க, அங்கு அவருடைய மனதை மாற்றுகின்றார், அவருடைய தவறான எண்ண ஓட்டத்தை மாற்றுகிறார். அந்த கடல் கரையிலே அந்த மீனை கொடுக்கின்றார், உண்ணுங்கள். எனவே உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத, அச்சத்தோடு கோழைத்தனமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தூதரை வைத்து இந்த கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த முடியாது, கட்டமைக்க முடியாது. எனவே என்ன செய்கின்றார்? உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் இந்த மண்ணுலகில் இருக்கின்றார். எதற்காக 40 நாட்கள் இருந்தார்? இந்த அவநம்பிக்கை கொண்ட இந்த திருத்தூதர்களை நம்பிக்கை மிக்க, பலமிக்க ஒரு அடித்தளமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 40 நாட்கள் இங்கேயே இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கின்றார். இதோ நான் உயிர்த்து விட்டேன், இந்த உடலை பாருங்கள், என் உடலிலே சதை எலும்புகள் இருக்கிறது, என்னை நம்புகள் என்று சொல்லி இந்த 40 நாட்கள் இந்த கோழையான இதயத்தை, கோழையான உணர்வை தூக்கிவிட்டு தைரியமான ஒரு உணர்வை கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இறைமகன் இயேசு வெற்றி வீரராக அவர் உயிர்த்து விட்டார். வெறுமையான கல்லறை, மடித்து வைக்கப்பட்ட அந்த அழகான துண்டு, மக்தலா மரியா, அறையிலே பதுங்கிக் கொண்டிருந்த கோழைத்தனமாக இருந்த சீடர்கள், பேதுரு, மற்ற சீடர்கள். இதோ உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் கோழையான உள்ளத்தை அல்ல, மாறாக தைரியமான ஒரு உள்ளத்தை, இதயத்தை, உணர்வை, உணர்ச்சிகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த தைரியமான ஒரு உணர்வை, இதயத்தை இறைவன் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கைக்கு முன்பாக சிறு சிறு தடைகள் வருகின்ற பொழுது, சிறு சிறு துன்பங்கள் வருகின்ற பொழுது ஏன் அவற்றை கண்டு நாம் அச்சப்பட வேண்டும்? சில நேரங்களிலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கூறி தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய நபர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
என்னால் எதுவும் செய்ய முடியாது, அனைத்தும் எல்லாம் கைமீறி விட்டது. கைமீறி விட செய்யக்கூடிய ஆண்டவர் நம் ஆண்டவரா? அல்ல. எவையெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கின்றனவோ, அது எப்பேற்பட்ட தடைக்கல்லாக இருக்கலாம், அல்லது துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் எவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவற்றை எல்லாம் தகத்தெறிந்து வெற்றி வீரராக நாமும் இந்த மண்ணுலகிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் உயிர்த்த ஆண்டவர் ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட உயிர்த்த ஆண்டவர் கோழையான உள்ளத்தை அல்ல, இதயத்தை அல்ல, மாறாக தைரியமான இதயத்தை அந்த உயிர்த்த ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்த அந்த தைரியத்தை நாம் பின்பற்றி வாழ முயற்சி செய்வோம். ஆமென். இப்பொழுது திருமுழுக்கு. திருமுழுக்கு கொடுத்த பின்பு திருமுழுக்கு வாக்குறுதிகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம்.